திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி விநாயகமூர்த்தி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. ஓரானைக்கன்றை உமையாள் திருமகனை பேராணி கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும். புத்திரசம் பத்தும் வரும். சத்தி தரும் சித்தி தருந்தான். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து. தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் முருகா உனை தொழுதே உருகி உருகி. அழும்போதும் வேலோ மயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனேயே. ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் மொழியுதே. ஒரு தரம் சரவண பவா சரவண பவாகா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் 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 மொழியுதேக. உண்மை அறிவான பொருளே சரவண பவாக. உண்மை அறிவான பொருளே பரிவாகவே நானந்தரம். சரவண பவா சரவண பவாகா என்று சொல்லியும் பாங்குமிகு காங்கேயாம் அடியனேன் எண்ணியது பலியாது இருப்பது ஏனோ. குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகா ஷண்முகா கோலாகலா வெற்றி வேடா எனக்கருள் கொடுத்தாழ்வை முத்தையனேகே. எனக்கு அருள் கொடுத்தாழ்வை உள்ளிருக்கு வேலும் செல்வ முத்துக்குமர ஐயனேகே. மறுமலர் குழல் அழக தேவகுஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனேகே. வண்டமயில் வாகனா பொன்னேரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவேயே. பொன்னேரகப்பதில் வளர் சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே. சுவாமிநாத சுவாமி அரோகரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ கந்த கோட்ட முருகப்பெருமானுக்கு அரோகரம். வள்ளி தேவசேனாபதே செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமர் கிருபானந்த வாரியார் சுவாமி திருவிழிகளை வணங்கி 120 ஆண்டுகளாக தொடர்ந்து நல்ல பக்தி மார்க்கத்தை பரப்பி வருகின்ற நமது சைவசம பக்த நடத்துகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு
வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பாம்பன் சுவாமிகள் அவருடைய குமாரஸ்தவம் நாமாளி 37 தொடர் ஆரம்பம். 37, 38, 39. 37வது நாமாளி. ஓம் அகாரபதயே நமோ நமஹ. நாமாளி 38. ஓம் உகாரபதயே நமோ நமஹ. நாமாளி 39. ஓம் மகாரபதயே நமோ நமஹ. ஓம் அகாரபதயே நமஹ. ஓம் உகாரபதயே நமஹ. ஓம் மகாரபதயே நமஹ. அகாரம், உகாரம், மகாரம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஓங்காரம். விநாயகருடைய வடிவம் எப்படி சொன்னால் பிரணவஸ்ய வக்கரதுண்டம், ஓங்காரமாக இருக்கின்றவர் விநாயகர். நம்ம வேதங்கள் எதுல ஆரம்பிக்கிறதுனா ஓம் என்ற பிரணவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அததான் ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் விடையர் என்று ஓங்காரத்திலே தேவாரத்தை ஆரம்பிக்கிறார். இத்து பிளஸ் ஓ தோ. அப்ப சூரியனுடைய சப்தம், அங்கிருந்து சூரியன் புறப்படுகிறானா, அவங்கிட்டேந்து ஒரு சப்தம் வருதா, அது ஓங்கார சப்தமாக இருக்கிறது என்று ஜெர்மன் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த உலகமே ஓங்கார சப்தத்திற்குள்ளேதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அகாரம், உகாரம், மகாரம் என்ற மூன்றின் சேர்க்கையே ஓங்காரம். இதை தனித்தனியாக பிரித்து ஒலிக்கின்றமோ இதற்கு வியஷ்டி பிரமணம் என்று தமிழிலே பெயர். வியஷ்டி பிரணம். அப்ப ஆ உ மா என்பதின் சேர்க்கையே இந்த ஓங்காரம். அப்ப ஓங்காரத்த வடிவம் என்ன என்று சொன்னால் அது பிரணவாகாரமாக இருக்கின்றதாலே அது பரபிரம்ம வடிவமாக ஓங்காரம் போற்றப்படுகின்றது. இதுல தமிழ்ல முருகப்பெருமானுடைய ஓங்காரம் மிக அழகானது. வடமொழியில அப்படி போட்டுப்பாங்க, சில பேருக்கு தெரியாது. ஆனா தமிழ்ல இருக்கிற ஓங்காரத்துக்கு ஒரு தனி அழகே உண்டு. சில படங்கள் முருகப்பெருமா ஓங்காரம் அதுக்கு மேல மயில் வச்சுட்டு அழகா மேல வச்சுட்டு இருப்பார். சில படங்கள் இருக்கலாம். ஆக ஓங்காரமாக பிரணவம் பரபிரம்ம வடிவமாக இருக்கிறது. அப்ப தமிழ்கடவுளாகிய முருகப்பெருமான் ஓங்காரத்திற்கு தலைவனாக இருக்கிறான் சொல்றார் பாம்பன் சுவாமிகள். எல்லா மந்திரங்களுக்கும் முதன்மையான மந்திரம் ஓங்காரம். அதான் அந்தணர்கள் வேதத்தை ஓதுகின்ற அருகிகோம் கணானாம் த்வா கணபதியும் அவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதான சுன்வன்னோதிபிஸ்ஸேத சாதனம். ஓம் மகாகணபதயே நமஹ. எல்லாமே ஓம்காரம். அது மாரி வேதம் சொல்லி முடிச்ச உடனே ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாமே ஓங்காரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆக பஞ்சாட்சரத்தை தவிர்த்து மற்ற மந்திரங்கள் எல்லாம் ஓங்காரத்தை கொண்டே இயக்கப்படுகின்றது. இப்ப சன்னியாசிகள், யோகிகள், சித்தர்கள், ஞான புருஷர் இவர்களுக்கெல்லாம் என்ன மந்திரம் அப்படின்னா ஓங்காரம் தான். அந்த ஓங்காரத்தையே அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். தூங்குற கூட தூங்க நேரத்தை கூட அவங்க மனசு ஓங்காரத்தை சொல்லும். வேற அவங்களுக்கு மந்திரமே கிடையாது. நாம ஒரு 100, 108 ஓம்காரம் சொல்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் யாரோ ஓம்காரம் சொல்லி பாருங்க, சொல்ல மாட்டான். ஆனா இது எப்ப சொல்லலாம் அப்படின்னா எல்லாம் வெடிகாலையில ஒரு 3-4 மணிக்கு யாருக்கா எழுந்துற பழக்கம் இருந்ததுன்னா எல்லாம் நம்ம வாயை கூப்பிச்சு திருநீரிட்டு கொண்டு பாயை சுற்றி வச்சுட்டு அப்ப ஏதாவது கீழே ஏதாவது போட்டுக்கொண்டு இந்த ஓம் என்ற சப்தத்தை அப்படியே சொல்லலாம். ஓ இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 10 சொல்லி பாருங்களேன். மறுநாள் காலையில் வரும்போது எல்லாம் உங்களுக்கு வணக்கம் வைப்பாங்க. அந்த சப்தத்தினுடைய வைப்ரேஷன் இது இப்படியே சொல்லிக்கொண்டே வந்தா ஒரு நாளைக்கு மனசுல வந்துட்டு அப்புறம் மனசுக்குள்ளே ஓம்காரம் ஒலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் மந்திரங்கள்லயே ரொம்ப எல்லாமே காயத்ரி மந்திரம் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஓம் போர் புவஸ்வஹ
தஸ்ஸவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தீயோ யோ ந பிரச்சோதயாத் ஓம் ஆபகஜோதிரசமுதம் பிரம்மா பூர்புவஸ்வரோ. அப்படி எல்லாமே உலக இயக்கமே ஓங்காரத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அப்படி சில யோகிகள் இந்த ஓம் என்ற பதத்தையே மந்திரத்தையே தியானமாக கை கொண்டுள்ளார்கள். தியான மந்திரமாக வாரியார் சுவாமி அழகா சொல்றார். அப்ப அகாரம் என்று சொன்னால் படைத்தல், உகாரம் என்று சொன்னால் காத்தல், மகாரம் என்று சொன்னால் சம்ஹரித்தல், அழித்தல் என்று போய். அப்ப இந்த உலகத்தின் தத்துவமே ஓங்காரத்திலே உலகத்தின் தத்துவம் அடங்கி இருக்கிறது. அப்ப அகாரத்தின் சிறப்பு என்று சொன்னால் படைத்தல். அதனால்தான் மகாரத்தவே சொல்லல திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மகாரத்தை அவர் கொண்டு வரல. ஆ என்று சொன்னால் சிருஷ்டித்தல், ஊ என்று சொன்னால் காத்தல், சிருஷ்டி சிதி சம்காரம். அதனால்தான் நம்ம முதல்ல பிள்ளையார் சுவை போட்டுட்டு ஆரம்பிக்கிறது. பிள்ளையார் சுவை பார்த்தா ஊ என்று போடுவார். இந்த ஊ என்பது வடமொழியிலே ரட்சக எழுத்து. அதனால்தான் சேக்கிழார் பெருமான்ட்ட சுவாமி சொல்றார், ராஜா சொல்றான், நீங்க பெரிய புராணத்தை பாடுங்க, 63 நாயன்மார் சரித்திரத்தை பாடுங்கள். நான் எப்படி பாடுவேன்னு அவருக்கு எதனால் ஆரம்பிக்கிறேன்னு அவருக்கு தெரியல. தில்லை அம்பலவானன் நடராஜ பெருமான் அசரீரியா சொன்னா உலகலாம், ஊலதான் ஆரம்பிக்கு பார்த்தீங்களா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகின் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வள்ளுவர் மட்டும்தான் ஆவை ஊறி சொன்னார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பின்னால வந்த கம்பநாட்டாளர் அவரும் அப்படித்தான் ராமாயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? ஊலதான் ஆரம்பிக்கிறார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டார் உடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அதுக்கு பின்னால வந்தா திருமுருகாற்றுப்படை நக்கீரர் உலகம் உவப்ப. அகார சப்தம் என்பது சிருஷ்டியை குறிக்கின்றது, உகார் சப்தம் என்பது காத்தலை குறிக்கிறது. அப்ப இந்த முதல் 2 எழுத்துக்களும் சிவனை குறிக்கின்றனாகும். சி என்ற எழுத்துமான் அதன் சக்தியாகவும் நிறைந்துள்ளன. தா எப்படி பச்சுனா வாய் திறந்தவன் வேறு முயற்சி இல்லாமல் தானே பிறக்கும். சொல்லி பாருங்க, உடனே தானே பிறக்கும். ஊ என்பது உதடு 2 குவியும். இம் என்பது உதடுகள் மூடி ஓசைகளை முடித்து வைக்கும். இவற்றில் உண்டாகும் ஒளியே சிவமான ஒளி என்கிறார் பாம்பன் சுவாமி. அப்போ ஓங்காரமா இருக்கின்ற சிவத்தின் அந்த 6 தீப்பொறிகளிலிருந்து தோன்றியவன் தான் முருகப்பெருமான். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றி 6 குழந்தைகளாக அப்படியே தவழ்ந்தன. எனவே பாம்பன் சுவாமி நினைக்கிறார், சிவபெருமானுக்கும் இந்த அகார உகார மகாரம் பொருந்துவதைப் போல அவருடைய சிருஷ்டியிலேந்தே உருவான முருகப்பெருமானுக்கும் இந்த அகார உகார மகாரம் பொருந்தும். இவை 3ம் தானே தோன்றி உலக இயக்கத்தை தானே நடத்தி அவற்றை ஒடுக்கவும் செய்யும். அப்ப பிரணவம் 6ஆகவும் 7ஆகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இதுல சொல்ற அகார உகார மகாரம் நாதம் விந்து சக்தி என 6 வகை. அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்து சக்தி என்று 6 வகை சொல்லிவிட்டு இவற்றோடு சாந்தம் என்பதை சேர்த்து 7வது வகையாக சொல்லுகிறார். ஆக 6 வகையான சக்தியை கொண்டது முருகப்பெருமான். அவனுடைய வேற்படை. வேல் ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. கையில் இருக்கின்ற வேல் பராசக்தியினுடைய அருள் பெற்றது. முருகப்பெருமான் அருள் அதில் சேர்ந்திருக்கிறது, சிவபெருமான் அருளும் சேர்ந்திருக்கிறது. அதனால்தான் பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஓம்காரத்தின் முதல் பாகம் ஆ, ஓம்காரத்தின் 2வது பாகம் ஊ, ஓங்காரத்தின் 3வது பாகம் மக ம. இந்த 3ற்கும் தலைவன் முருகப்பெருமான இருக்கிறான். இதுவே பிரணவஸ்வரூபம் என்று பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய ஆராய்ச்சியிலே சொல்றார். அதனால்தான் திருப்புகழை சொல்றார், ஒரு எழுத்தில் 6 எழுத்தை ஒதுவித்த பெருமாளே
ஓர் எழுத்தில்லார் எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. அப்படி இன்னும் இது கொண்டு என்ன விசேஷம் இருக்கின்றார் பாம்பன் சுவாமிகள். இந்த ஓம் என்ற மந்திரத்தை எவர்கள் உபாசிக்கிறார்களோ, அதாவது அதை உபாசனை பண்ணிட்டே இருக்கணும். அந்த மந்திரத்தை முதல்ல எடுத்த உடனே வந்துடாது. நம்ம சத்தம் போட்டுதான் சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அடங்கும். அப்புறம் மனசுக்குள்ளே அந்த மந்திரம் தானா வந்து லைட்ஸ். அதுக்கு பேர் தான் நிஷ்டை கைகூடுதல், அந்த தியானம் சித்தித்தல் என்று சொல்லுகிறான் தியானம். அப்ப இந்த ஓம் என்ற மந்திரத்தை உபாசிவர்கள் அவர்கள் எவ்வளவு உபாசிக்கிறார்களோ அவர்கள் முன்ஜன்ம கர்ம விலையிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் சொல்றார் சுவாமிகள். இந்த ஓம் என்ற மந்திரத்தை உபாசிப்பவர்கள் எல்லா பாவத்தினின்றும் விடுபட்டு பரமுக்தி அடைவதாக சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இந்த குமாரஸ்தவத்தை சுவாமிகள் இந்த 44 நாமாவளியும் ஓங்காரத்திலே படிக்கும். எல்லாம் பாருங்க ஓம் தான். அப்ப இந்த ஓங்கார மந்திரத்தை குரு மூலமாக வாங்கி தியானம் செய்ய செய்ய நம்முடைய பழைய வினைகள் விடுபட ஆரம்பிக்கும். எல்லாமே மந்திரங்கள் பூரா குருமுகமாக ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பலன் அதிகம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கூட குருக்கு தான் போய் சேரும். இந்த பாவ புண்ணியத்துக்கு அவரே எல்லாம் ஆளாக்கிறார். அதனால குருமூன்னு கல்விதான் உயர்வான கல்வி. குரு இல்லா கல்வி குருட்டு கல்வி. அப்படி இல்லைன்னா மானசீகமாக யாரையாவத்தரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்றார் பாம்பன் சுவாமிகள். ஓங்காரத்தை தியானம் ஏன் செய்ய வேண்டும்? இந்த முருகப்பெருமானே பிரணவஸ்வரூபமாக இருக்கிறான். அப்ப நீங்க ஓங்காரத்தை எவ்வளவு தியானம் செய்து உபாசிக்கிறீர்களோ நீங்க முருகப்பெருமானை முழுமையாக வழிபாடு செய்த பலன் கிடைக்கிறது. அதனாலே பரமுக்தி கிடைக்கிறது என்று நம்பப்படுகிறது. அதுதான் சொல்றார். ஓம் பெரும் பிரணவாத உரைத்து எத்தனை ஆழ்வாய் என்று அருணகிரிநாதரும் சொல்றார். அதனால தான் இந்த 3 நாமாவளியை சேர்த்து ஓமகார பதயே நமோ நமஹ, ஓம் உகார பதயே நமோ நமஹ, ஓம் மகார பதயே நமோ நமஹ. அப்ப அகாரம் நம்மை காத்துகிறது, உகாரம் நம்மை காப்பாற்றுகிறது, மகாரம் நம்மை காப்பாற்று என்று சொன்னால் எத்தனை சுருக்கமா சொன்னா அகார உகார மகம் 3 சேர்த்துதான் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தின் பிரணவத்தின் தலைவனாக முருகப்பெருமானே இருக்கிறான் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த 3 நாமாவளிக்கு இப்படி அற்புதமான விளக்கம் கொடுத்தார். அடுத்து நாமாவளி 40. ஓம் விகாசபதயே நமோ நமஹ. விகாசம்னா எங்கும் நிறைந்திருப்போம். விகாசம் என்று சொன்னால் நல்ல முன்னேற்றம், டெவலப்மெண்ட். ஆங்கிலத்தை சொன்னா ப்ராக்ரஸ். நீங்க நாங்கெல்லாம் படிக்கும்போது ரிப்போர்ட் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மார்க் ஷீட்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நிறைய மார்க் வந்தா அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கிடுவோம். மார்க் கம்மியாகுன்னா அம்மா மூலியமா கையெழுத்து வாங்கிப்போம். அடிக்காதீங்க அப்படின்வாங்க. ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அப்புறம் விகாசம்னா மலர்ச்சி, மலருதல். அப்ப ஏன் இங்க மலர்ச்சி மலர்தல் சொன்னார்னா முருகப்பெருமான் 6 தாமரை மலர்களில் மலர்ச்சியாக தவழ்ந்தவர். அதுதான் சீர்காழி அழகா பாடினார். தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. அன்னையா அவள் கொண்டே தழுவிய போது பிள்ளைக்கு முகங்கள் 6. அது யாரு? முருகன் தான். அன்னை ஆவல் கொண்டே தழுவிய போது பிள்ளைக்கு முகங்கள் 6. இப்ப பாருங்க, இதை வச்சே அரசாங்கம் நிறைய வேலை பண்ணுது. ஆமா, இந்த விகாசம் என்ற ஒரு பதத்தை வச்சு கவர்மெண்ட் என்ன பண்றோம் உங்களுக்கு தெரியும். இந்திர விகாஸ் பத்திரம், கிசான் விகாஸ் பத்திரம், இதெல்லாம் என்னன்னாக்க இதெல்லாம் ஒரு 5 வருஷம் இருந்தது முதல்ல. இப்ப 7 வருஷம் ஆயிட்டான் கவர்மெண்ட்ல.
நீங்க 10,000 ரூபாய் போட்டா 7 வருஷம் கழிச்சு 20,000. பென்ஷனை வாங்கி ஒருத்தர் 2 லட்சம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து போட்டான்னா 5 வருஷம் கழிச்சு அப்படியே 4 லட்சம். இதுதான் விகாஸ்ன்னு பேர். இதை வச்சுதான் அவன் வந்து விகாஸ் பத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த விகாஸ் பத்திரத்துல கூட அது முருகப்பெருமான் நாமா இருக்குன்னு வாங்குறவனுக்கு தெரியாது. பணத்தை மட்டும் ரெடிப்பா வாங்கிக்கிறான். ஓஹோ, அவனுக்கு என்ன விசாகன் ஒரு பேர் விகாஸ். அததான் இங்க சொல்றார். ஓம் விகாச பதயே நமோ நமஹ. அப்ப அதை வாங்கும்போது, பத்திரத்தை வாங்கும்போது மனசு சந்தோஷம். அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பான். 2 லட்சம் போட்டோம். அவனே மெசேஜ் அனுப்பிச்சிருவான் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தும் பேங்க்ல இருந்தும். சார், உங்களுக்கு அந்த டேட் முடிஞ்சு போச்சு, வந்து அடுத்து போடுறீங்களா எடுத்துட்டு போறீங்களா. அவன் முதல்ல போடத்தான் பார்ப்பான். மறுபடியும் டெபாசிட் பண்ண 4 லட்சம் ஆச்சுன்னா மறுபடியும் டெபாசிட் பண்ண அடுத்து 8 லட்சம் ஆயிடும். இப்படியாவது மலர்ச்சி. அப்ப இதை வாங்குகின்ற போது அந்த அடியார்களுக்கு எப்படி அந்த பணத்தை வாங்குற மனசு மலர்ச்சி ஏற்படுதோ அது மாதிரி அதுல முருகனுடைய திருவருள் இருக்கிறது. இந்த விகாசம் என்று சொன்னால் திருவருள் மலர்ச்சி. அதுதான் சுவாமிகள் ஓம் விகாச பதயே நமோ நமஹ. அப்ப எல்லாருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் பணம் தருவத ரெட்டிப்பாக்கிலும் முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்கிறது. அப்ப முருகப்பெருமான் வழிபாடு திருவடியில வழிபாடு செய்வதற்கு எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கை மலர்ச்சியாகவே இருக்கும். அந்த அர்த்தத்துல போட்டிருக்கார். ஓம் விகாச பதயே நமோ நமஹ. விகாசம் என்றால் தோற்றம் என்று சொல்லுகிறார், முடிவு என்று சொல்கிறார். அவனே தோற்றமாக இருக்கிறான், அவனே முடிவாக இருக்கிறான். முருகப்பெருமான் அணுவிற்கு அணுவாகவும் மகத்துக்கு மகத்தாகவும் இருக்கிறான். அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி இந்த மாயையின் தோற்றமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஆக இந்த உலகம் பூரா அவனும் அவனாகவே இருக்கிறான். நிமிடத்துக்கு நிமிடம் மாறுவது மாயின் இயல்பு. இப்ப நாம பிறத்தல், நாம வளருதல், முன்னேறுதல், மறித்தல் எல்லாமே மாயினுடைய வெளிப்பாடு. அதுக்கு தான் நாம அந்த மாயையை கொண்டாடுறதுக்கு தான் இவ்வளவு நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாயையிலேருந்து வெளிப்பட வேண்டுமானால் இறைபக்தி வேணும். இறைவனுடைய நாமாவை சொல்லணும், இறைவனுடைய திருப்புகழை பாடணும். இறை சம்பந்தமான எந்த நிகழ்ச்சி போனாலும் கலந்துள்ள மாயையிலிருந்து நாம் அகற்றப்படுவோம். அப்ப அதனால்தான் இகபர சௌபாக்கியம் அருள்வாய். எல்லா மாயின் தோற்றத்திற்கும் இகம் என்றும், இந்த இகம் எங்கும் இறைவனே முருகன் என்று சுவாமிகள் கருதுகிறார். ஆக பிரபஞ்சத்தை தன்னிடத்தே இருந்து தொடங்குகிறான். அதில் பூர்ணமாயிருப்பது இயல்பான ஒன்று. இதுதான் ஆத்மபோதன்னு ஒரு நூல் இருக்கு, ஆதிசங்கர் எழுதியிருக்கார். அந்த ஆத்மபோதத்துல மாயினுடைய தத்துவம் என்னன்னு சொல்றார். பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுகதுக்கானாம் போகாயதா நமுஷ்யதே. பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுகதுக்கானாம் போகாயதா நமுஷ்யதே. என்னடா அப்படின்னு தாத்பரியம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு அர்த்தம், இறைவன் தன்மாத்திலிருந்து ஆகாயத்தை படைத்தான், அதன் பிறகு காற்றை உருவாக்கினான், அதன் பிறகு காற்றிலிருந்து நெருப்பு உண்டாக்கப்பட்டது, நெருப்பிலிருந்து நீரை உண்டாக்கினான், அந்த நீரிலிருந்து நிலத்தை படைத்தான். அது மாதிரி பழைய கர்மவில்லால் அடையப்பட்ட இந்த சரீரம் 5 பூதங்களின் பஞ்சீகரண சேர்க்கையில் உண்டாகிறது. அதனால்தான் நாம இன்ப துன்பங்களுக்கு ஆளாகி கொள்கிறோம். அதைத்தான் இகபர சௌபாக்கியம் அருள்வாய. இப்பையும் முன்னேற்றம் கொடு, அந்த ஜென்மாவுக்கும் முன்னேற்றம் கொடு. ஆக இந்த ஆத்மாவிற்கு எது உபாதைகளா இருக்கிறது? சரீரத்ரயம். இந்த சரீரத்தை 3 விஷயமா சொல்ற. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சரீரம் தான் இந்த மாயையில் போய் மாட்டிக்கொள்ளுகிறது. அது இந்த ஸ்தூல சரீரம் தான் இந்த லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்ப சூட்சமாக உள்ள 5 பூதங்கள், பிருத்திவி, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் பஞ்சீகரணம் என்று முறையில் ஒன்றாக சேர்க்கப்படாத இந்த ஸ்தூல சரீரம் உண்டாகிறது. ஆக 5 பூதங்களின் சேர்க்கையும் அசையும் பொருள்கள், அசையா பொருள் அனைத்தும் படைக்கப்படுகின்றன.
அப்ப இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ஆன்மாக்கள் தோன்றுகிறது என்றால் ஒவ்வொரு உயிர் தோன்றுவதும் ஒவ்வொரு ஆன்மா. நம்ம மனுஷன் மட்டும்தான் கிடையாது, 84 லட்சம் யோனிகள் வழியாக நாம இந்த இவ்வளோ அவ்வளோ சொல்றாங்க, அவ்வளோ ஜந்துக்கள். அதனால்தான் அவர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே. மாணிக்கவாச சொல்றார், எவ்வளோ பிறப்பு. தாவர சங்கமன்னா இந்த பிரபஞ்சம். அப்ப நாம தாவரமாகவும் பிறந்திருக்கலாம், ஊர்வனமா பிறந்திருக்கலாம், பரப்புணமா பிறந்திருக்கலாம். எல்லா புள்ளிலேருந்து பல பிறவைகள் தோன்றி எல்லா பிறவைகள் செய்த புண்ணியத்தின் மொத்த வடிவம் தான் அந்த மனுஷ வடிவம். அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயும் செஞ்ச புண்ணியம் தான் கடைசியில இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது. அதான் ஆதிசங்கர் சொல்றார், விவேக சூட்டாமணி என்ற ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், ஜந்தூனா மனுஷம் துர்லம். இதுதான் உலகத்திலே கிடைத்திருக்கிற அரிய பெரும் பேர் பிறவி. இந்த பிறவினால் தான் இறைவன் நாம சொல்ல முடியும். திருவிழா நடக்கலாம், இறைவனை கண்கூடிய பாட முடியும், இறைவனுக்கு அபிஷேகம் செய்தெல்லாம் பார்க்கலாம். எங்கே கச்சேரி இருந்தால் இறைவனுடைய நாமாவை காடு கொடுத்து கேட்கலாம், வேத சப்தங்களை கேட்கலாம், சரீரத்தாலே நமஸ்காரம் பண்ணலாம், மனசினாலே இறைவனை தொழலாம். கையில காசு பணம் எல்லாம் பரவாயில்ல, மனசினாலே இறைவனை பூசலானார் மாதிரி பூஜை பண்ணி நீ உயர்த்தப்படுவாய். அப்ப இந்த பிறவியில தான் அது கிடைக்கும். அதனாலதான் தாழ்மானோர் அதெல்லாம் அடிச்சு ஆணித்தரமா சொன்னார், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. எல்லா மகான்கள் தான் சொல்றார், ரமண மகிழ்ச்சி அதைத்தான் சொல்றார், யோகி ராம சுரத்குமார் சுவாமி, சைவ அருளாளர்கள் ராமலிங்க சுவாமி எல்லாம் அவர் அருட்ஜோதி ஆண்டவன் போயிட்டார். மீண்டும் பிறவாத தன்மை எழுதினார். நமக்கு அந்த நிலை வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. நம்ம இந்த மாயையில சிக்கிண்டு இருக்கிறோம். இந்த மாயை அகற்றுவது முருகப்பெருமாவின் வேலை. அதுதான் முருக வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. எப்பயும் முருகனை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஞானம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஞானத்துல கொடுக்கும்போது அவர் பண்டிதனா இருக்கார். ஞான பண்டித சுவாமி நமோ நம. ஞானத்தை வழங்குற பண்டிதனா இருக்கார். அருணகிரிநாதர் சொல்றாருன்னா சும்மா கிடையாது. இந்த ஞானம் முருகனிடத்திலேருந்து வந்தாதான் இந்த ஆன்மா சுத்தமடையும், மகா வாக்கிய பொருளாக இருக்கிறான். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்றார், மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். மகா வாக்கிய பொருள்னா அவனே தத்துவமசியாக இருக்கிறான். அப்பனை வழிபாடு செய்கின்ற போது நீ அதுவாக மாறப்போகிறாய். தத்துவம் அசி தத்துவம். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் கணக்கில்லாத ஆன்மாக்கள் இருக்கின்றன. இந்த சரீரத்துக்கு தான் அழிவு, ஆன்மா கழிவுகிடு. நாளைக்கு இது ஆரம்பம், மகாலய பட்சம் நாளைக்கு ஆரம்பம். கதை சொல்கிறார்கள், தேவலோதெல்லாம் பித்திருக்களை பரோல்ல விடுறாங்களாம் ஒரு 15 நாளைக்கு. அது அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அந்த பரோல்ல விடுறாங்களாம். அவங்க தம்முடைய பிள்ளை வீட்டுக்கு நம்ம பையன் ஏதாவது எழுத்தடி இறப்பானா அப்படின்னு காத்துக்கொண்டே அறுப்புவாக இப்படி கருட அர்த்தத்தெல்லாம் சொல்லுகிறது. நம்ம நம்பிதான் ஆகணும். அதுல பண்றவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. இதுல பக்தி இல்லாதவங்க அது நம்ம சொல்ல வேண்டாம். எல்லாத்துலயும் ஆன்டி உண்டு. எல்லாரையும் நம்ம போய் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த சரீரத்துக்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு எக்காலத்தும் அழிவு கிடையாது. நம்ம எப்ப பிறந்துட்டோம் இந்த ஆன்மா இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து நம்ம பாவ புண்ணிய கர்மாக்கு தகுந்த மாதிரி அடுத்த வேற ஒரு ஆன்மாக்கு போவோம். பாவ புண்ணியம் பேசுறதுக்கே பயமா இருக்கு. இந்த எல்லாம் டிபேட்ல ஆகி போகுது. இப்ப அதான் ஓடி நிக்குது மெயினா. இப்ப கர்மா அனுபவித்து தான் ஆகணும். அப்ப ஆன்மாக்கள் இருக்குன்னு பிரபஞ்சத்தில் கணக்கில்லாத ஆன்மாக்கள் இருக்கின்றன. அதனால்தான் திருப்பரந்துறையில சுவாமி பேர் என்னன்னா, ஆவுடையார் கோயில்ல ஆத்மநாத சுவாமி. நம்ம ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு எல்லாம் யாரா தலைவனா இருக்கிறார்னா சிவபெருமான் தான் இருக்கார். அதனால திருப்பெருந்துறையில ஆத்மநாத சுவாமி
அப்படின்னு அவர் பேரே அதான். அப்ப இந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. இதுல பகவத்கீதையில கண்ணன் அது போதா சொல்றான், கிருஷ்ண பரமாத்மா சொல்றான், ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேச்ச அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேச்ச அர்ஜுன திஷ்டதி. ஏ அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்தில் கணக்கற்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. எல்லா ஆன்மாவுக்கும் சரீரம் இருக்குது, அதாவது என்னென்ன பிறவி இருக்கோ அதுக்கு சரீரம் உண்டு. ஆக இந்த சரீரம் தான் அழிந்துவிடும், ஆன்மா அழியாது, ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. அதுபோல இங்க என்ன சொல்றார் பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான் எல்லா ஆன்மாக்களிலும் அந்தர்மியாக இருக்கிறார். அந்தர்மியான சூட்சமாக இருக்கிறான் என்று அர்த்தம். யாருக்கு இதெல்லாம்? அப்ப பிரம்மஞானி. இப்ப நம்ம ஆத்மா முருகன் நம்ம கிட்ட அந்தர்மையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சுவாமிகள் சொல்ற, யார்ட்டையும் வெறுப்பே வராது. பகவான் அந்தர்மையா வந்து ஹிருதயத்துல உட்காந்துட்டாருன்னா நம்ம எல்லாரையும் ஒண்ணு போலத்தான் பார்ப்போமா. அது நம்ம மனுஷன் பார்க்கறது இல்லை. ரமண மகரிஷி, யோகிராம் சுகுமார், சேஷாத்ரி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், அப்புறம் அங்கே திருவான்மூர்ல சக்கரை அம்மாள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஞான நிலை வரப்பெற்றவர்கள். அவர்கள்லாம் பிரம்மஞானி. சதாசிவ பிரம்மேந்தர் அவரு அவதூதர். அப்படியே காவேரி கரையில போயிட்டே இருக்கார். நிர்வாணமா அவர் சரீரம் எதுவும் கிடையாது, அப்படியே நிர்வாண சுவாமியார் அவதூதர் என்று வடமொழியை சொல்வார்கள். இப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் அந்த பக்கத்துல கூட ரச்சிருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு அசிங்கப்படுறாங்க. அந்த படத்துல வந்து கையை வச்சுட்டான். அவரு போயிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் பார்த்தா தண்ணி கையை வெட்டுறது இல்லை. அப்புறம் ராஜா பார்த்து, ஐயோ ஒரு பெரிய மகான்வன் நினைத்த உடனே கையை கொண்டு வைக்கிற, கை ஒட்டிச்சு. சதாசிவ பிரம்மேந்திர வாழ்க்கை நடந்து எதுக்கு சொல்றேன், அவர்கள்லாம் பிரம்மஞானியாக இருக்கின்றவர்கள். ஆக பிரம்மஞான இருக்கிற யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு காட்டக்கூடாது. அப்பேற்பட்ட பிரம்மஞானிகளுக்கெல்லாம் முருகப்பெருமானே பிரம்மஞானியாக தருகிறான். அதைத்தான் பாம்பன் சுவாமி பதிவு பண்றார். எல்லா பிரம்மஞானிகளுக்கும் பிரம்மஞானியாக முருகப்பெருமான் இதயத்தில் குகேசனாக இருந்து அவர்களுக்கு மலர்ச்சியை தருகிறான். அதனால்தான் ஓம் விகாச பதயே நமோ நமஹ. அப்ப அந்த பிரம்மஞானிகள் முருகப்பெருமானை அப்படி ஆராதிக்கிறார். அவ்வளோ உயர்வா சொல்றாரு. அதை பார்த்த உடனே அவர்கள் மனதிலே ஒரு பெரிய மலர்ச்சி ஏற்படுகின்றது. பிரம்மஞானிகளுக்கெல்லாம் பிரம்மஞானியாக முதல்ல சொல்வார், ஓம் புகழ் முனி பதையே நமோ நம. ராமாவோட சொல்றாரு முன்னால, முனிகளுக்கெல்லாம் முனீஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சொல்றார். முனிகளுக்கெல்லாம் முனிகளானவன் முருகப்பெருமான். இப்ப இங்க என்ன சொல்றார், விகாச பதைய ஞானிகளுக்கு பிரம்மஞானிகளுக்கெல்லாம் பிரம்மஞானியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவர்களை அந்த பிரம்மஞானிகள் வழிபாடு செய்கின்ற போது விருப்பெருப்பற்ற கடவுள் தன்மை அவர்களுக்கு வந்துடும். அததான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்று வடமொழியில, சு என்று சொன்னால் மேலான, பிரம்மண்யம் மேலான பரம்பொருள். அவனுக்கு மேலான கடவுள் இல்லை. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார், ஓம் விகாச பதயே நமோ நமஹ. 41வது நாமாடி. ஓம் ஆதிபதயே நமோ நமஹ. ஓம் ஆதிபதயே நமோ நமஹ. ஆதி என்று சொல்லே முதல்ல சிவபெருமானைத்தான் குறிக்கும். அதாவது அவருக்கு ஆதி சிவன். சிவனை குறிப்பிடும் பொழுது ஆதி சிவன், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டு, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒருத்த சமணன்றா, ஒருத்த இதுன்றா, அந்த கதைக்கே நம்ம போக வேண்டாம். ஆதி என்று சொல்லக்கூடிய, அதனால்தான் திருவற்றூர்ல ஆதிபுரீஸ்வரர்,
இல்லையா? சரிதானா? திருவற்றூர் ஸ்தலவெல்லாம் ரொம்ப பழசு, பல யுகங்களை கடந்த ஸ்தலம் தான் ஆதிபுரீஸ்வரர். அம்பாளை சொல்லும் பொழுது ஆதி பராசக்தி, திருமாலை குறிப்பிடும் போது ஆதி நாராயண பெருமாள். எல்லா ஆதிகளுக்கும் ஆதியானவன் சிவபெருமான். எல்லா ஆதிகளுக்கும் ஆதியானவன். அதனாலே அவனிடத்திலே தோன்றிய முருகப்பெருமானும் ஆதியாகிறான். அதுதான் பாம்பன் சுவாமிகள் ஒரு அச்சாரம் போற, இந்த ஈசன் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவன். ஏதோ கவிஞர் பாடினார், உனக்கு அப்பா அம்மா இல்லையா, எல்லாரும் உன்னை எப்படி ஏளனம் பண்றாங்க. ஒருத்த உன்னை செருப்பால அடிச்சான், யாரு? கண்டப்ப நாயனர். செருப்பு தூக்கி தலைமையில் அந்த பாட்டில் வருது. NC வசந்த கோயில் பாடிப்பாங்க, அந்த பாட்டை கேளுக்கும். உனக்கு அப்பா அம்மாவே இல்லை, ஒருத்த கூட்டத்தில் ஒண்ணு பித்தா பேயன்னா சுந்தரமூர்த்தி நாயனர். தந்தை தான் இருந்தால் உமக்கு எந்த தாளெல்லாம் வருமோ ஐயா. பெற்ற தந்தைனா இப்ப எல்லாத்துக்கும் ஆதியாக அவன் பிறப்பெறப்பற்றவன். தேவாரத்திலும் பதிவு பண்றார், பிஞக பித்தனை பிறப்பில்லையை சுந்தரமூர்த்தி நாயனர். அதனால்தான் சிவ வழிபாடு முருக வழிபாடு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிலை ஏற்படும் என்று சைவருடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை. பிஞக பித்தனை பிறப்பில்லையை இளங்கோவடிகை சொல்றார். சிவபெருமான சொல்கின்ற போது சிலப்பதிகாரத்தில் எழுதும் போது பிறவா யாக்கை பெரியோர் என்ன சொல்ற? பிறவா யாக்கை பெரியோர். அப்போ ஆதிகளுக்கெல்லாம் ஆதியானவன் ஈசன். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவன். அதனால்தான் திருவண்ணாமலை ஈசனை பாடுகின்ற போது திருப்புகழே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள். அது முருகப்பெருமானுக்கும் பொருந்தும், சிவபெருமானுக்கும் பொருந்தும். அவனிடத்தும் தோன்றி ஆறுமுக சிவத்திற்கும் பொருந்தும். ஆறு முகத்திலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொருள் தோன்றியவன் தான் முருகப்பெருமான். அதனால்தான் சிவபெருமானுக்கு ஆறுமுகன் பேர் உண்டு, தெரிஞ்சுங்க. திருநெல்வேலி ஜில்லால போனா ஆறுமுக நயினார், கோணார் எடுத்துட்டா ஆறுமுகன் கோணார், ஆறுமுக நாடார், ஆறுமுக செட்டியார், எல்லாம் எதுக்கு பேர் வச்சுக்க. அப்ப அவனிடத்தில் தோன்றிய முருகப்பெருமானுக்கும் ஆறுமுகத்திற்கும் தொடர்பு உண்டு. ஓம் ஆதிபதயே நமோ நமஹ. அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார் திருப்பள்ளியில, முந்திய முதல் நடே இறுதியும் மாறாய் மூவரும் அருகிலர் யாவர் மன்றறிவார் செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தடனாவது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருடாயே முந்தைய முதல் நடு இறுதியும் மானாய். அவனே முதல், அவனே நடு, அவனே. திருவம்பாவளி என்ன சொல்றார்? ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். அவனே முதல், அவனே நடு, அவனே இறுதி. அதற்கு அப்பால் இருக்கிறான ஔவையார் சொல்றார், அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி. அதனால்தான் சிவத்திலிருந்து தோன்றியதால் முருகப்பெருமானை ஓம் ஆதிபதயே நமோ நமஹா. கச்சியப்பார் முருகன் ஜனனத்தை வர்ணிக்கும் போது மிக அழகா வர்ணிக்கிறார். எந்த புராணத்துல? அது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் 2 பேருக்கு போறதுக்கு சுவாமி விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார். அவனுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் உடனே பார்க்கிறான். கோலமா மஞ்சைதனில் உலவிய குமரன் தன்னை பாலனென்று நினைத்திருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும்
ஏனை வானவர் தமக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமா நின்ற மூர்த்தியாம் மூர்த்தி இவன் என்றோ. கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று நினைத்திருந்தேன். சூரபத்மன் அந்த ஞானம் வந்த உடனே எடுப்பா முருகா உன்னை நான் ஏதோ சாதாரண குழந்தை என்று எண்ணிட்டேன். கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று ஏதோ சின்ன பையன் நினைச்சிருந்தேன். அந்நாள் பரிசிவை உடந்திலேன். அந்நாள் பரிசினா அவனும் தவம் செய்திருக்கிறான். எந்த சிவசக்தியால் தான் தான் அழிய வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கான். அதனால தான் சுவாமி முருகப்பெருமான தோற்றிட்டான். அவருடைய சிவசக்தி தான் அவனை அழிக்கணும் அப்படின்றதுனால. மாலயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும். மால் என்று சொன்னால் திருமால் பிரம்மா ஏனை வானவதற்கும் மூலகாரம் என்ற எல்லா கடவுளுக்கும் மேலான மூர்த்தியா இருக்கின்ற பரம்பொருளாக இவனே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா சுவாமி அந்த ஞானத்தை மறைச்சால் மறுபடியும் அவனுக்கு இதுவாய் பழைய அஜானம் கொடுத்து கோபமாயிட்டு. ஆக திருமால் பிரம்மன் மற்ற தேவர்கள் எனக்கும் மற்றவர்க்கும் மூல பரம்பொருளாக இருப்பவன். அதனாலே அவன் ஆதிபதையே நமோ நமஹ. மூலம் முடிவும் இல்லாத மூர்த்தி. கந்தபுராணம் சொல்லுது மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தி. அப்ப சிவமே ஆதி தத்துவமாக பேசப்படுகின்றது. மாணிக்கவாசன் இதை பதிவு பண்றார். மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான். 33 3 பேர்களாலே காண முடியவில்லை, 33 தேவர்களாலே காண முடியாத சிறந்த பரம்பொருளாக இருக்கிறவன் ஆதி பகவான், ஆதியாக இருக்கக்கூடியவன். அதனால்தான் ஓம் ஆதிபதையே நமோ நமஹ. இவரே பரமசிவ தத்துவமாக விளங்குகிறார். ராமன் சுவாமி நிறைய இடத்துல சொல்றார், முருகன் வேறு அல்ல சிவன் வேறு இல்லை என்று நீங்க ஏதாவது மனசோட நினைச்சக்கூடாது. ரெண்டும் ஒரே ஸ்வரூபம். அதனால்தான் அபேத பதையே நமோ நமஹ சொல்ற. அப்ப 5 மூர்த்திகளும் தாம் நடத்த வேண்டிய 5 தொழில்களுக்கு 5 பேரை படித்தார் சிவபெருமான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த 5 மூர்த்திகளும் மகாபிரளய காலத்திலே ஒடுங்கி விடுவார்கள். தேவர்களும் பசுக்களே ஆவர், ஆன்மாக்கள் ஆவர். அப்ப எக்காலத்திலும் உலகத்தில் அழியா இருப்பது ஆன்மாக்கள். இதற்கு மூல புருஷனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால்தான் அந்த திருப்பெருந்துறையிலே ஆத்மநாத சுவாமி எல்லா ஆத்மாக்குள்ளே ஆத்மாவாக விளங்குகிறான். அதுலதான் பின்னால வந்த மாணிக்கவாசரை ஃபாலோ பண்ணவர் தான் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இவர் ஆதி மந்தம் இல்லா சொன்னதான் அவர் ஜோதியா காமிக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமான் ஆறுமுக சிவனாக தோன்றினான். அதனால் அவனுக்கு சூரசம்ஹார மூர்த்தி என்ற ஒரு திருநாமம் உண்டு. அப்பேற்பட்ட ஆதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன். ஓம் ஆதிபதியே ஆதிபதையே நமோ நமஹ. அவனுடைய திருவடிகளை ஆதிபதையே நமோ நமஹ அந்த திருவடிகளை புடியுங்கள். அவனே மூலாதார மூர்த்தியாக இருக்கிறான். திருவடி தரிசனம் தான் புண்ணியத்தை சேர்க்கும். எங்க போனாலும் திருவடி முதல்ல பார்த்து. கபாலீஸ்வரர் போனா முதல்ல போனே அம்பாளை பார்த்து அம்பாளுடைய திருவடியை பாருங்கள். திருவற்றூர் போனா முதல்ல அம்பாளை பார்க்கணும், வடிவுடைய நாயகர் திருவடியை பார்க்கணும். திருமுல்ல வாயில் போனா கொடியுடைய திருவடியை பார்க்கணும். மேலூர்ல போனா மீஞ்சூர்ல திருவடியை பார்க்கணும். திருவடி தான் நமக்கு எல்லா விதமான சௌகரங்களையும் அளிக்கக்கூடியது, பல வினைகளை போக்கக்கூடியது. அதான் வைஷ்ணவத்துல கோயில போயிருப்பீங்க, எல்லாம் சடாரி எதுக்கு வைக்கிறாங்க. இந்த சடாரி மேல 2 பாதம் இருக்கும், ஒரு கம்பி மாதிரி அப்படி வச்சிருப்பாங்க.
அது நம்மாழ்வாருடைய திருவடி. அந்த திருவடியை நம்ம தலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெருமா கோயிலுக்கு நம்ம அந்த சடாரி சாத்திக்கிறோமோ நம்ம தலையெழுத்தை மாற்றுகின்ற ரப்பராக அது இருக்குது. புலவர் கீரன் சொல்வார், திருவடியை மாற்றுகின்ற ரப்பர் இந்த தலையெழுத்து. இந்த திருவடி பட்ட உடனே பழைய வினைகள் அகற்றப்படும். அதுலதான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் அவர்கள்லாம் எங்க சமாதி இருக்கிறாங்களோ அங்க போய் நமஸ்காரம் பண்ணா அவங்களுடைய திருவடி நம்மேல் பட்டு நாம் காப்பாற்றப்படுவோம். இப்ப கூட யாரோ ₹1 சித்தன் ஒருத்தர் இருக்காரு, எல்லா இதுலையும் போட்டு இருக்கேன். நானும் போய் பார்க்கணும் இன்னும் நம்மள கூப்பிடு. இங்கதான் நம்ம ராஜாஜி தோட்டம் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல் அங்கதான் இருக்கிறார. ₹1 சித்தன் பேர். உங்க பேரை எழுதி சொல்றாரு, உடனே கீழே பதில் எழுதுறாரு. யாரோ போயிட்டு வந்து சொல்லுங்க. யார் யாரையும் எங்கெங்கதுலே வந்து வினைகள்லாம் தீர்ந்துருக்குது. நம்ம இன்னும் போடலாம், நமக்கு இன்னும் அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அனுகிரகம் வரல. இந்த சித்தர்கள் அதை அவங்க நம்ம செய்வாங்க. நம்ம மனசுல என்ன இருக்கே நம்மளை பார்த்தோன்னே நம்ம கர்ம வினை அகற்றக்கூடியவர்கள் சித்தர்கள், யோகிகள், ஞானபுருஷர். ஜோசியரால செய்ய முடியாத கடவுளுக்கு சொல்லி நம்மை காப்பாற்றுவர்கள் சித்தர்கள். அது தெரிஞ்சுக்கணும். சித்தர் வழிபாடு ரொம்ப சூஷ்மமான வழிபாடு. யாரோ போயிட்டு வந்து சொல்லுங்க. ஆதி திருவற்றூர்ல நிறைய சித்தர் இருந்திருக்காங்க. திருவற்றூர்ல ஏகப்பட்ட சித்தர் இருந்திருக்காங்க. உடங்குடி மஸ்தான் சாஹிப் அராயபுரத்தில் இருக்க. இப்போ பாடகச்சே ராமலிங்க சுவாமிகள் திருவற்றூர். கோபா சுவாமிகள் தான் அங்க படுத்துட்டு இருப்பார். நிர்வாண சாமியார் அவர். அந்த நெல்லிக்கா பண்டாரத்துன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெரு வழியா எல்லாரும் நடந்து போவாங்களாம். கண்ணா பின்னான்னு திட்டு வரான். பேமானிக்கு போறான், பொறிக்கு போறான், பேய் பிசாசு எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டு வரான் கேட்ட வார்த்தை சொல்லி. ஒரு நாளைக்கு ராமலிங்க சுவாமி சீடரோட இப்படி போலாம் அப்படின்னாராம். சீடர் சொன்னாராம், அப்பா போவான் வாங்கப்பா அப்படின்னாரு. அந்த சித்தர் என்ன பண்ணார், தோபா சுவாமிகள் எழுந்து நின்று இதோ ஒரு மனிதன் நடந்து போகிறார். இப்படி இதோ ஒரு மனிதன், தெய்வீக மனிதன் நடந்து போகிறான். அப்புறம் ராமலிங்க சுவாமி சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். அவர் தான் அங்க நம்ம போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அசோக் நகர் அங்க 2 அம்பாளி சுவாமி வழிபட்டார். அந்த கோயிலுக்கு பேரே தோபா சுவாமிகாலி. கடைசியில வேலூர்ல போய் அங்க ஒரு சைதாப்பேட்டை இருக்கு, அங்கதான் அவருடைய சமாதி இருக்கு. போனா பாரு. சித்தர் வழிபாடு நமக்கு தலை சிறக்க வைக்கும். வினைகள் கர்மாக்கள் அகற்றப்படும். இல்லைன்னா அங்க வந்து கூட பார்க்கலாம் நீங்க. அந்த அசோக் நகர் ரயில் மேல அந்த ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் கீழே இறங்கி வந்தீங்கன்னா தோபா சுவாமி 2 அம்பாள். தோபா சுவாமி வழிபாடு இருக்கு. மாகேஸ்வர அம்பிகா சம்பந்த மல்லிகேஸ்வர சுவாமி இருக்கீங்களா. அப்புறம் வந்து விசாலாட்சம்பிகா விஸ்வநாத சுவாமி, தோபா சுவாமி. அந்த 2 சுவாமி தோபா சுவாமி வழிபட்டுனா அப்ப எவ்வளவு பழசு பாருங்க. அந்த ஸ்டேஷன் இடிக்கணும்னு நினைச்சாங்க. அவர் அருளால மேல ட்ரெயின் போச்சு, கீழே போயிடுச்சு. கோயிலெல்லாம் எடுத்துட்டாங்க பாதிங்க. மேல ட்ரெயின் போகுது. எதுக்கு சொல்ல வரோம், அது மாதிரி ஆதிபதையே நம்ம சித்தர்கள்லாம் நமக்கு அந்த ஆதி பரம்பரை எல்லாம் சிவாம்சம் பொருந்திவர். நிறையா சித்தர் சொல்றார். சுரக்காய் சித்தர் சொல்றாங்க. அங்க ரெட்டிகட் கண்ணப்பன் சுவாமிகள் அவர் வரலாறு படிச்ச நிறைய. இந்த நார்த் மெட்ராஸ்ல தான் சித்தர்களே ஜாஸ்தி, சவுத் மெட்ராஸ் ரொம்ப கம்மி. ஒரு காலத்து நார்த் மெட்ராஸ் தான் அவ்வளவு ஓங்கி இருந்திருக்கு. பல ஞானம் பெற்றவர்கள் இங்க வந்திருக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட ஆதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, முழுமுதற்பொருளாய் இருப்பனை, அவனுடைய திருவடிகளை ஓமாதிபதையே நமோ நமஹ போற்றுகிறேன், வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன். நாமும் வணங்கி அருள் பெறுவோம். அம்மா இன்னைக்கு நிறைவு செஞ்சுடுறோம். குமாரசவம் 3 நாமா சொல்ல. ஓம் பூதிபதையே நமோ நமஹ. ஓம் பூதிபதையே நமோ நமஹ. பூதி என்று சொன்னால் செல்வம். கந்தர் அனுபூதி, அந்த இடத்துல அனுபூதி. அனுபூதி என்றால் ஒன்று சேர்ந்தல், கந்தனோடு ஒன்று சேர்ந்தல்.
சிவானுபூதி, சிவத்தோடு ஒன்று சேர்தல். பூதி என்று சொன்னால் இப்படி 2 விதமான அர்த்தம். பூதி என்று சொன்னால் 16 வகையான செல்வங்களை குறிக்கும். நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், இளமை, பெருமை, வலி, துணிவு, வாழ்நாள், கொடை, வெற்றி, நல்லறிவு, சந்தானம், ஆகுநல்லூர் புகழ்ச்சி. இந்த அபிராமி பதிகம் பாண்டவங்களுக்கு தெரியும். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமானித்தமது உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் மகிழமதில் நோயின்மை, கல்வி, தனதானியம், அழகு, புகழ், இளமை, பெருமை, வலி, துணிவு, வாழ்நாள், கொடை, வெற்றி, நல்லறிவு, சந்தானம், ஆகு நல்லூ நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி யாவர்க்கும் சுக ஆனந்த சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி. இப்படி 16 வகை செல்வங்களையும் ஒரு சேர தருபவன் முருகப்பெருமான். பழைய காலத்துல கல்யாணம் ஆனா 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க. 16 குழந்தைகள் இல்ல, 16 பேர்ல குழந்தையும் ஒரு செல்வம். அதுதான் 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்க. இப்ப 2 செல்வம் வேணும். நம்மளமான மண்டியில் இருக்கு. அருள் செல்வம் வேணும், பொருள் செல்வம் வேணும். நிறைய பொருள் இருந்தா தானே அவங்க டெய்லி நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடுவாங்க இல்லையா? அருள் செல்வம், இந்த மாதிரி கதை கேட்கறதுலாம் அருள் செல்வம். இதனால புண்ணியம் ஏற்படும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம். பொருளும் அருளும் 2 சேர்ந்து கிடைக்கிறது சிலருக்கு தான். அதான் அகர்ந்துக்கு நான் சொன்னார், இகபர சௌபாக்கியம் அருள்வாய். இங்கேயும் கொடுக்க அங்கேயும் கொடு. மதுரையில் ஒரு கோயில் இருக்க, அந்த சுவாமிக்கு பேரே இம்மையில் நன்மை தருவார் கோயில். அங்க பின்னால போறதுக்கு சொல்லல, இம்மையில் இந்த பிறவிலே நன்மை தரக்கூடியவர். மதுரைக்கு போனா பார்த்துட்டு வாங்க, போய் கண்டிப்பா மதுரை போகும்போது பாருங்க, இம்மையில் நன்மை தருவார் கோயில். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் ரூட்ல மாற்றி விட்டான். நமக்கே மதுரையே தெரியல, பழைய மதுரை மாதிரி எல்லாம் உண்மையாச்சு. அப்படி சுற்றி எங்க வரனா தெரியும். இப்ப இந்த 16 செல்வங்களையும் ஒருங்கே சேர்ந்து தர அருள் செய்பவன் முருகப்பெருமான். பூதி என்று சொன்னால் இறைவனுடைய அருள் செல்வம். அப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள் செல்வ வேணும், மேல அங்க போகணும் இல்லையா பர வாழ்க்கைக்கு, அதுக்கு அருள் செல்வ வேண்டும். ஆகவே அருள் நிறைந்த உலகம் இது, பொருள் நிறைந்த உலகம். அப்போ பகவானுடைய திருவடியை நாம பிடிக்கணும். அதுதான் வராரு. பகவானுடைய மற்ற செல்வரை காட்டிலும் திருவடி செல்வமே உயர்ந்தது. ஞானசம்பந்தர் சொல்றார், சிதம்பர தேவாத்திர சொல்றார், செல்வ நெடு மாடம் சென்று சேர்வோங்கே, செல்வ நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வம் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வம் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. கழல்லாம் திருவள்ளுவர். வைஷ்ணவத்துல பெரிய கழல் என்று சொன்னால் கருடாழ்வார், சிறிய கழல் என்று சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி. தெரிஞ்சுக்கோங்க, பெரிய கழல்னா கருடன், பெரிய திருவடி. சிறிய திருவடினா ஆஞ்சநேய சுவாமி. அப்ப திருவடி தான் நமக்கு முக்தி. இந்த 16 செல்வத்திலே திருவடி செல்வம் ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றார், செல்வ நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாட்டில்லை சிற்றம்பலம் மேய
செல்வம் கழலேத்தும் செல்வம் செல்வமே. எத்தனை செல்வம் வருது? செல்வ 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 செல்வன் செல்வம் செல்வம், 6 செல்வம். செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. அவனுடைய திருவடியை பிடிச்சிட்டான். கழலேத்து செல்வம் எதுன மீண்டும் பிறவாத தன்மையை கொடுக்கும். அப்புறம் பூத்தினா இன்னொரு அர்த்தம். நாம விபூதி அணிஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் பூத்தி என்று பெயர். அதற்கு தான் விபூதி என்று சொன்னார். விபூதினா செல்வம் அர்த்தம், பூதினா திருநீர் அர்த்தம், விபூதினா மேலான செல்வம். யார் யார் இட்டுக்கிறாங்களோ அவங்களாம் மேலான செல்வத்தை அடைவார்கள். நீங்க தான் இந்த ஒரு மெட்ராஸ்ல இடம் மாட்டேன்றீங்க. தென் மாவட்டத்தில் போனா காய்கறி அம்மா கூட மதுரை சங்கரன் கோயில் தென்காசியில பாருங்க, காதுல எவ்வளவு பெருசு பெருசா தொங்கும், குண்டலம் குண்டமா கழுத்துல நிறைய தொங்கும். பார்த்தா அந்த பட்டை விபூதி பட்டையை பார்த்தோன்னே நாம காய் உடனே வாங்கி, காய் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, அந்த அம்மா முகத்தை பார்த்தோன்னே காய்கறி வாங்கினா அந்த விபூதி அப்படி அணிந்திருப்பார்கள். விபூதி அழகு தரும், விபூதி மந்திர ஆற்றல் பொருந்தியது. அந்த மந்திர ஆற்றல் பொருந்த விபூதி பதிகம் திருநீற்று படிகம் பாய்தான் ஞான சம்பந்த பெருமான் பூம்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறு நாயனார் ஆக்கினார். மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவார்வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அவ்வளோ லட்சணமா இருப்பாங்க. நாங்கெல்லாம் சுத்தி பார்த்தனால சொல்றோம். அது முகத்தை பார்த்த உடனே நமக்கு சிவபெருமான் நினைப்பு வந்து. போன தடவை உரமா இட்டு வந்தாங்க, நீ காணாம. விபூதி மேலான செல்வம், விபூதி அணிவதால் அஷ்ட ஐஸ்வர்யம் ஏற்படும். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிவு பாடி. விபூதியை சரியான முறையிலே செய்து சரியான முறையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சிவாச்சாரிய சரியான வாங்கி அதெல்லாம் விபூதி தயார் பண்றது. இதே போல பேக்கெட்ல வந்துருச்சு. இதெல்லாம் பிரதோஷம், சில சிவபனுக்கு அந்த ஆருத்ரானத்துல வரும், அந்த நேரத்துல ருத்ரஞ்சமக்கம் சொல்லி பசுஞ்சாணம் முதல் கன்று இந்த பசுஞ்சாணத்தெல்லாம் உருட்டி அதை கருக்காயெல்லாம் போட்டு அது சூளைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விபூதி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிரதோஷ காலத்துல நம்ம வாங்கிட்டுண்டா மந்திரமாவது நீரு. அவ்வளோ இருக்கு விபூதியில விசேஷம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது விபூதியைத்தான் குறிக்கிறது. அதனால்தான் முருகப்பெருமானுக்கு அங்க திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி பாருல. கந்தன் திருநீரணிந்தால் கண்ட சுடல சுந்தரவேல் அபிஷேகம் சுத்த திருநீ சீம் பாருல. எப்படி பாட்டு கந்தன் திருநீ, மிகச்சிறந்த முருக பக்தர். எல்லா விதமான நோய்களும் போக்கக்கூடியது திருச்செந்தூருடைய அந்த முருகப்பெருமானுடைய விபூதி பன்னீர் இலை. அது மாதிரி பழனியில போகனுடைய அபிஷேகம் அந்த நீர் சாப்பிட்டாலே குஷ்டரோகமும் சரியா போயிடும். பாஷாணத்துல அவ்வளவு சக்தி. எல்லா விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியது முருகனின் விபூதி. அததான் அப்பர் பெருமான் சொல்றார், திருவாய்ப்பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே. விபூதிட்டு போ அவர் பாடுறார், திருவாய் பொலிய சிவாய நம என்று பஞ்சாட்சரம் சொல்லி நம சிவாயன்னு இட்டு நீர் அணிந்த, தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த விபூதியை முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான்.
அந்த முருகப்பெருமான விபூதி அலங்காரம் சுவாமி மலை போனா அடிக்கடி பார்க்கலாம். சுவாமி மலையை அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பான் கலைச்சி கலைச்சி. அது பழனியிலும் இந்த விபூதி அபிஷேகம் ரொம்ப விசேஷம். இப்பெல்லாம் என்ன போடுறானே இந்த ஷார்ட்ல, இந்த அபிஷேகத்தில் எவர் பார்க்கிறார்களோ சொல்றாங்க பார்த்தீங்களா, பார்க்க விபூதி அபிஷேகம் அவ்வளவு விசேஷம். அப்ப பூதி என்று சொன்னால் நூறு தாற்பரம் ஞானத்தை தருகின்ற பொருள். இப்ப கந்தர் அனுபூதி என்ன? கந்தனுடைய ஞானத்தை நமக்கு தரும். அதனால்தான் அதனால் கடைசியில பாடின நூல் கந்தர் அனுபூதி, கிளி ரூபத்துல பாடின கடைசி பாட்டு முத்தான பாட்டு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. காஞ்சி பெரிய போனாராம். ஏடா நீதான் முருக வழிபாடு சொல்ற, கந்தர் அனுபூதி தெரியுமா? கடைசி பாட்டை சொல்றான். நான் திருப்பி சொல்றான். இன்னொரு சொன்னான், ஏண்டா வருவாயின்னு இருக்கு, அப்புறம் ஏன்டா கஷ்டப்படுற? வருவாய் இருக்குடா போடா. பக்கத்துல யாரோ அவருக்கு இது பண்ணி வச்சு கொடுத்தாங்களாம். எடுத்து அவர் பார்த்து வந்தோடனே அவருக்கு வருவாய் வந்து கொடுத்தான். வருவாய் அருள்வாய் புகழ். அப்ப இறைவனோடு ஒன்றுபடுதல் அனுபூதி. அப்ப அதை அனுபூதி பாடியே உயர்ந்தவர் கிளிரூபத்துல நம்ம அருணகிரிநாதர். அதனால்தான் சில மகான்களை அனுபூதி மகான் என்று அனுபூதி மகான். அப்ப யார் யாரெல்லாம் கந்தன் திருநீர் அணிந்து செல்கிறார்களோ அவர்கள முகத்திலும் உடலிலும் ஒரு அருள் தன்மை இருக்கும், ஒரு லட்சுமி கட்டாட்சம் உண்டாகும். ஏதாவது பொருளை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க, ஒரு உயர்வா தெரியுதுன்னா அதுல 2 சுவாமியுடைய பெருமை இருக்கும், மகாலட்சுமியுடைய பெருமை இருக்கும், முருகப்பெருமானுடைய பெருமையை சேர்ந்ததான் அதுக்கு பேர் லட்சுமி கட்டாட்சம். நல்ல தாட்டியமா சில பேர் பாருங்க 50 போல செயின் போட்டுப்பாங்க, என்ன காத்திரமா அந்த அம்மா போட்டுக்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் இது போடுறதுக்கு சுவாமி மகாலட்சுமி முருகப்பெருமான் அது இருந்தாதான் அந்த மாதிரி காத்திரமான பொருள் நம்ம கைவசம் இருக்குமா, அதைத்தான் சொல்றார். அதனால்தான் வைத்தீஸ்வரன் கோயில முருகப்பெருமானுக்கு செல்வ முத்துக்குமார சுவாமி ஒரு வழிபாடு செய்தா நிறைய வருமானம் கிடைக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி சுக்ல சஷ்டி விசாக நட்சத்திரம் வரும் நாள் முருகப்பெருமான் திருவுடப்பற அலங்கரித்து குமாரஸ்தவத்து 44 நாமாவளிகள் அர்ச்சனை செய்ய எல்லா காரியங்களும் ஜெயமாக முடியும். அவனுடைய திருவருளே நாம சொல்ல சொல்ல அவருடைய நாமாவளியை சொல்ல சொல்ல அழியாத ஐஸ்வர்யங்களை முருகப்பெருமான் தருவதால் ஓம் பூதி பதயே நமோ நமஹ. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பாம்பன் சுவாமிகள் திருவான்மூர்ல தான் சமாதியானார். அப்ப முருகனுடைய மிகச்சிறந்த அடியாரவர், அவரே அனுபூதி மகானாக இருந்தே நமக்கு பூதியாகிய அந்த அருள் செல்வத்தை தருகிறார். அடுத்து 43வது நாமாவளி. ஓம் அமாரபதயே நமோ நமஹ. மாறன் என்ற சொல் மன்மதனை குறிக்கின்ற சொல். அவனுக்கு அனங்கன் என்று ஒரு பெயர். அனங்கன் என்று சொன்னாலும் மன்மதன் தான். முருகப்பெருமானை சொல்லுவது முருகப்பெருமான் மன்மதனை விட அழகானவன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு கௌமாரன் என்று ஒரு பெயர். முருக வழிபாட்டுக்கு கௌமார வழிபாடு, விநாயகர் வழிபாட்டுக்கு காணாபத்தியம். கௌமாரம் என்று சொன்னால் முருக வழிபாடு, காணாபத்தியம் கௌமாரம். சௌரம் என்று சொன்னால் சூரிய வழிபாடு, சாக்தம் என்று சொன்னால் அம்பாள் வழிபாடு, சைவம் என்று சொன்னால் சிவ வழிபாடு, வைஷ்ணவம் என்று சொன்னால் திருமால் வழிபாடு. இந்த 6 சமய சாத்திர பொருளாகவே முருகப்பெருமான் இருக்கிறார். அங்க சொல்வார் ஓம் ஷட்கோண பதயே நமோ நமஹ. அந்த ராமாவளிக்கு இதுக்கு தொடர்பு. அப்ப எப்பயும் சுவாமி இளமையா இருக்கார். இஷ்ட பரமாத்மாவோட குழந்தை இளமையா இருந்தார். அவர் வயசான எப்படி இருந்தார் நமக்கு தெரியாது, படத்துல அழகா இருக்கார். ஆனா முருகப்பெருமான் எப்பொழுதுமே அழகானவனாக இருக்கிறான். நம்ம ஆண்டி கோலத்தை பார்த்துட்டு எப்படா ராஜா அலங்காரம் பார்க்கணும், பழனியில எத்தனை பேர் தவங்க எடுக்கிறான் தெரியுங்களா?
ராத்திரி ராஜ அலங்காரம் பார்க்கறதுக்கு அப்படி பிரமாதமா இருக்கும். அதுதான் ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா என்று சொன்னார் திருக்குறள். ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா. அப்ப என்றைக்கும் ஒளிமை அந்த ஒளிபொந்தவனாக இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். அதனாலே முருகப்பெருமானுக்கு அமாரபதி, அமரலோகம் என்று சொன்னால் தேவலோகம். அப்ப 30 தேவர்களுக்கும் தலைவன். ஆணவம் கண்மமாயிடும் மூன்றும் சேர்ந்து மும்மலங்கள். மும்மலத்தில் முதலாக இருப்பது ஆணவம், அதை அழிப்பவன். மதத்தாலே நானே பெரியவன் என்று சொன்ன சூரபத்மன் என்ற ஆணவத்தை அழித்தவன். ஆணவான பிரம்மனுக்கு பாடம் புகற்றினான். ஆணவமலத்தை நாசம் செய்து அருள் செய்வதால் முருகப்பெருமானுக்கு ஓமமாரபதயே நமோ நமஹா. நூறு அமாரம் என்று சொன்னால் தேஜஸ் பொருந்தியவன். மாறன்னா அழகானவன். பேர் வச்சுக்கிறாங்கல்ல, முரசொலி மாறன். இந்த முருகப்பெருமானுடைய பேர் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் சுவாமி பேர் தான். இல்ல மாறன்னா மன்மதனை குறிக்கும். மன்மதனோட அழகான யாருன்னா முருகப்பெருமான். அதான் அமாரபத்தையே நமோ நமஹா. தென்னவன் பட்டம் வச்சுப்பான் சில பேர் மினிஸ்டர்லாம். தென்னவன்னா சிவபெருமான், மதுரைக்காரன். தென்னாடுடைய சிவனை போற்றி என்னான் தென்னவன். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தென்னவன் என்ற பேர் சிவபெருமானத்தான் குறிக்கும். ஆனா பேர் வச்சிருங்க, அது தெரியாது சிவபெருமான் பேர். அதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு விசேஷம். இப்ப மன்மதனை சிவபெருமான் எரித்தார். அதனாலே அமாரபதையே நமோ நமஹா. அப்ப ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் எல்லாம் வேதங்கின் பொருளை சிவபெருமான் மூலம் கேட்டறிந்தார்கள். அதே நேரத்தில் ஆகம முப்பொருள் அதன் உண்மை உணர சிவபெருமானை குறித்து தவம் செய்தார்களாம். ஈசன் வெளிப்பட்டு அழிவில்லாத ஆகமத்தின் பெருமையும் ஞான போதத்தையும் அனுகிரகம் செய்தார். எப்படி அருள் செய்தாராம்? 3 தட்சிணாமூர்த்தி நிலையை இருந்து அருள் செய்தார். இது மிகப்பெரிய ஒரு அரிய தவத்து நிலை. சனகாதிகள் பெற்ற இந்த நிலையை பிரம்மாவும் மற்ற தேவர்களும் காண பற்பல யுகங்கள் ஆயின. அதாங்க விசேஷம். தேவேந்திரன் ஈசன் தட்சிணாமூர்த்தி தவளை எண்ணி வருத்தப்பட்டான். ஈசன் தவக்கோலத்து இருப்பதால் உமையவள் சூரபத்ம அழிக்க ஒரு குழந்தை தர முடியாது என்றது தேவர்களின் வருத்தமாக இருந்தது. ஈசனின் தவத்தை கலைக்க பிரம்மா திருமால் இந்திரன் கொடும் மன்மதனை ஏவினார். மன்மதன் சொன்னா, என்னால முடியாது ஐயா, நான் போனேன் பஸ்பமாதான் ஆயிடுவேன் சொல்றான். இவன் சொல்றான், பிரம்மா நான் உனக்கு சாபம் கொடுத்துரும் அப்படின்னா. அவன் சொன்னான், மன்மதன் பரவாயில்லையா, உன் சாபத்தை விட சிவனுடையதுனே பஸ்பமா போதே விசேஷம் சொல்லிட்டு கனைய விட்டான். பஸ்பமான. அது மட்டும் இல்ல, காம குரோத லோபம் மதம் ஆச்சரியம் என்ற 6 பகைவர்களும் அழிக்கிறார்கள். அதனால்தான் காமத்தை வென்றதால் சிவபெருமானுக்கு காம கோட்டி என்ற திருநாம். நல்லா தெரிஞ்சுக்கோ. காமம் என்று சொன்னால் ஆசை, கோடி என்று சொன்னால் வளைத்தல். இது எங்கடா இதுக்கு சாட்சி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அபிராம பட்டர் சொல்றாரு, ககனமும் வானும் புவனமும் காணவில் காமனங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமாக்கு. அவரு அபிராமி பட்டர் இன்னும் முருகனுடைய திரு அவதாரத்துக்கு அபிராமி ஒரு காரணம் சொல்றார். வள்ளி நீ செய்த வல்லபமே. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் தானே இருக்கார். இப்ப நெற்றிக்கல்லையே பாதி இருக்குல்ல, அதனால உன்னுடைய அனுகிரகத்தான் முருகப்பெருமானே தோன்றினார் அப்படின்றார். வள்ளி நீ செய்த வல்லபமே. அப்ப இறைவன் என்ன பண்ணானா, காமனுடைய ஆற்றலை அழிக்கவில்லை, அவன் அங்கத்தை உடலை மட்டுமே எரித்தான். ஈசனால் காமன் எரிக்கப்பட்ட இடமே அங்கநாடாகிய அங்கதேசம் ஆகும் என்பதை விஸ்வாமித்திரர் ராமருக்கு சுட்டி காட்டுவதாக ராமாயணத்திலே வருகிறது. அந்த இதுக்கு ஆயுஷம் போறார் இல்லையா, தாடக வதத்துக்கு. அப்போ இந்த கதையெல்லாம் சொல்றார். இந்த இடம் முருகன் விளையாடிய இடம், இது நடைபெற்றதும். அணங்கனுந்து நைந்து வெந்து குந்து சிந்த அன்று கண் திரண்ட கண்ட தந்த அபாத வேளா
நெற்றிக்கண்ணுக்கு திறந்தான், மன்மதன் எரிந்தான். இந்த சந்தத்துல சொல்றார், அனங்க நொந்துணைந்து வெந்து கொந்துசின் அன்று கண்டிரண்ட திருண்ட கண்ட தந்த அபால் வேளா. அப்ப 5 முக சிவமே ஆறுமுகமாக தோன்றிய போது காமனை எரித்த நிகழ்வில் ஆறுமுக பெருமானுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்ற நோக்கத்திலே ஓமமார பதையே நமோ நமஹா. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குமாரஸ்தவம் நிறைவு விழா. ஓம் குமாரபதயே நமோ நமஹ. குமரா, குமரன், ஒரு அற்புதமான பதம். அருணகிரிநாதர் அனுபூதியில சொல்றார், நாதா குமரா நமயந்தரனா ஓதாயன ஓதியது எப்பொருள்தான் வேதாமுதர் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரதேயே. முருகப்பெருமானுக்கு முருகன் ஒன்று பெயர், குமரன் என்று பெயர். குமரா நம என்று அரணா சிவபெருமான் முருகனிடம் பிரணவோபதேசம் கேட்டதுதான் இந்த பாடல சொல்றார். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியதே எப்பொருள்தான். இப்படி வாரியார் சுவாமி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இந்த பாட்டு. இப்ப குமராய நம வடமொழியில 2 மந்திரம் சிறந்தது. குமராய நம, சரவணம், இதெல்லாம் 6 எழுத்து மந்திரம், கடக்கர மந்திரம் என்று பெயர். இது யாரெல்லாம் உபாசனை பண்றாங்களோ அவர்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். அதான் அங்க சொல்வா, ஷட்கோண பதையே நமோ நமஹா. கருத்து சொல்லும்போது சொல்வா, ஷட்கிரீவ பதையே நமோ நமஹா. கிரீடங்களை சொல்லும்போது சொல்றான், ஷட்கிரீட பதையே நமோ நமஹா. அது மாதிரி குமரானம என்பது இந்த 6 எழுத்து மந்திரம், சடக்கர மந்திரம். தமிழே சிறந்தது முருகா, வடமொழியிலே சிறந்தது குமரா. திருப்புவார் சந்திர சுவாமி இதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். குமராய நம எவ்வளவு விசேஷம் என்று அவர் சொல்ற அவருடைய சந்நிதி முறையில பதிவு பண்ணிருக்கார். குமரா நம என்று கூறினால் ஒரே ஒரு தரம் குமரான் சொல்லிட்டா போருமா. குமரா நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி சென்று அரசாழ்வார் யமராசன் கை புகுதார் போரூரன் கால் புகுவார் தாயுதர பை புகுதார் சேரார் பயம். ஒரே ஒரு தர குமராய நமஹா என்ற 6 எழுத்து மந்திரத்தை அவர் சொல்கிறாரோ அவர்கள் விண்ணுலகத்தை அடைவார்கள். யம தர்மராஜா கிட்ட வரமாட்டானாம். அப்பேற்பட்ட திருப்புரம் இறைவன் திருவடியை போற்றி மீண்டும் தாயுடைய கருப்பையிலே அவர்கள் புகமாட்டார்கள். அப்பேற்பட்ட உயர்வான மந்திரம் ஓம் குமராய நமஹ. அனதான் குமார பதையே நமோ நமஹ. ஆதிசங்கரன் சொல்றார், குமார ஈசசீனோ குகஸ்கந்த சேனாபதே. திருச்செந்தூர் சுப்பிரமணிய புத்தர் சொல்றார். கூ என்று சொன்னால் மாயை, மரா என்று சொன்னால் அழிப்பவன், குமரா என்றால் மாயை அழிப்பவன், குமரன் என்று சொன்னால் இளமையாக இருக்கக்கூடியவன். குமரன், குமாரன், எவ்வளவு அர்த்தம் பாரு. இப்ப முருகனுடைய ஆகமம் பேர் என்ன? குமார தந்திரம். முருகனுக்கும் ஒரு ஆகமம் இருக்கு, அதுக்கு பேர் குமார தந்திரம். குமார தந்திரத்திலே முருகப்பெருமானுடைய திருவுருவங்கள் கூறப்பட்டுள்ளன. அதில் 8வது ஸ்லோகத்துல அழகா சொல்றார், சௌயத்வயே நிதி சக்தி மாதானம் வாமத்வயே பிதம குக்குட கேட்டகம் த்வாம் வல்லீபதிம் வீதலோச்சன பூர்ண சந்திரம் கல்யாணதான நிரதம் கலையே குமாரம். இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், நீங்க பாட்டு ஏதோ சான்ஸ்கிரிட் சொல்லிட்டு போய் நினைச்சுக்க கூடாது இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வலது பக்கத்தில் உள்ள 2 திருக்கரங்களில் கூறிய வேலாயுதம் அம்பும் எழுதியிருக்கிறார். இடது பக்கம் உள்ள 2 திருக்கரங்களிலே சேவற்கொடியும் கேடையும் தாங்கி இருக்கிறார். இச்சாசக்தியா இருக்கின்ற வள்ளியமைக்கு பதியாகவும் மறந்த கண்களால் அழகுற்ற முழுமதியை போன்ற திருமுகம் உடையவராக திகழ்கிறார்.
கல்யாண நிரதம் என்று ஒரு பதத்தை சொல்லுகிறார். கல்யாணி என்ற பதங்கள் எதை சொல்றதுன்னா, கல்யாணி என்ற பதத்திற்கு மங்களம் நிகழ்கின்ற பதம். அதான் பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணி என்று பெயர்வார். திருக்கல்யாணம் சுவாமிக்கு நாங்க மகள் நம்ம வீட்டுல கல்யாணம்னு நல்ல சுப நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அருள் செய்வதிலே மங்களத்தை அளிக்கின்ற முருகமூர்தர் கடவுளாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அதனால குமார பதயே நமோ நமஹ. அது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் தர்மத்துக்கு பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் முருகப்பெருமான் தோன்றி நல்லவர்களுக்கு அருள் செய்யும். அதனால்தான் கீதையில கூட சொல்றார், சேனானி அயம் ஸ்கந்தா, படைத்தலே நான் சேனை கந்தனாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். சேனானி அயம் ஸ்கந்தகா. வியாச சொல்றார், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலிகல்மநாசினிம். கலியுகத்துல யாரா நல்ல காக்க இந்த கடவுள் யாருன்னா கந்த கடவுளே வருகிறார். வியாசர் சொல்றார், கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலிகல்மநாசினிம். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த குமார கடவுள். அதனால்தான் அதை நிறைவு செய்த பாம்பன் சுவாமிகள் சத் சித் ஆனந்தம், சத்தாகிய ஈசன், சித்தாகிய அம்பிகை, சக்தி ஸ்வரூபமாகிய முருகன், ஆனந்தமயமான முருகனை, அப்பேற்பட்ட குமாரனை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன். நாமளும் சங்கரன் புதலை வணங்குவோம், சக்தி குமாரனை வணங்குவோம், சங்கடம் தீர்க்கும் சோமாஸ்கந்தனை வணங்குவோம், கலியின் கொடுமைகள் தகர்ப்போம். பக்தியால் இதை பாருக்கெல்லாம் உலகச் செய்த வரைசாற்ற பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச திருவடியை வணங்கு போற்றுவோம் என்று சொல்லி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை பூருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். குமாரஸ்தவம் சொற்பொழிவு கேட்ட இதை சொன்ன அடியேனும் எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்கவே. ஏறுமகிழேறி விளையாடும் முகமுன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று, ஊறுமடியார்கள் வினி தீர்க்கும் முகமுன்று, குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகமுன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸ்ரீ கந்தக்கோட்ட முருகப்பெருமானுக்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நமோ நமஹ. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ மங்களானி பவந்து. நன்றி, நமஸ்காரம். கணபதிதாஸ்.